பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஹெவன்லி சவுண்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாகவும் ஜட்ஜன் ராஜ் அபிஷியல் கீசன் வாக்கல் சேனல் மூலமாகவும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன கூட இடைப்பட்ட வார்த்தை தான் நான் உங்க மத்தியில பேச போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் பிரசங்கித்து யூடியூப்ல போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது, இனிமே நீ தினமும் ஒவ்வொரு வார்த்தையை பேசி நீ யூடியூப்ல அப்லோட் பண்ணணும், அது மூலமாக நாம மகிமைப்படும், ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசுனதுனால நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் செய்கிறேன். ஸோ நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கூட நீர் பேச போகிற வார்த்தையை குறித்து நாங்க தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க பேசுங்க அப்பா, நாங்க கேட்கிறோம். அந்த பேசுகிற வார்த்தை எங்க உள்ளத்துக்கு கிரியை செய்ய ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுப்பா சூத்திரங்களுக்கு நீர் கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சோ ஆண்டவருடைய தேவ ஜனமே, இன்றைக்கு நான் ஆண்டவரிடம் உட்கார்ந்து அப்படியே தியானித்துக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் ஏன் கிட்ட இடைப்பட்ட ஒரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சோ தலைப்பு என்ன அப்படின்னா, தலைப்பு பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த தாளந்தினை குறித்ததான சில வார்த்தைகள் அண்ட் அந்த தாளந்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிப்பை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சோ about talent that God Jesus got give to us or me, உங்களுக்கு அல்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தினை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சம்பவத்திற்கு ஆதாரமான வசனம் மத்தேயு அதிகாரம் 25 அதனுடைய 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். 14ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன், அதாவது ஒரு எஜமான் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க போயிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த எஜமான் அவர்களுக்கு இருந்த அந்த ஊழியக்காரரை அழைத்து அந்த தன் ஆஸ்தியிலிருந்து தாளந்துகளை அந்த ஊழியக்காரரிடத்துல அந்த எஜமான் கொடுத்தார். அப்போ சொல்லி கொடுத்தாரு, நான் வருமளவும் இதை வைத்து சம்பாதித்து பெருக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமான் சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த தாளந்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் என்ன செய்தார் அப்படின்னா, எப்படி இந்த எஜமான் தன்னோட ஊழியக்காரர்களுக்கு தாளந்தை கொடுத்தாரே என்றால் எப்படி அப்படின்னா நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரருக்கு 5 தாளந்தும், ஒரு ஊழியக்காரருக்கு 2 தாளந்தும், இன்னொரு ஊழியக்காரருக்கு 1 தாளந்தும் கொடுத்தார். அப்போ இந்த ஊழியக்காரர்களிடத்துல அந்த எஜமான் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க சம்பாதிச்சு இதை பெருக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ இந்த 5 தாளந்தை வாங்கின அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த 5 தாளந்தை கொண்டு வேறு 5 தாளந்தை சம்பாதித்தார். இந்த 2 தாளந்தை வாங்கின இந்த ஊழியக்காரர் இந்த 2 தாளந்தை கொண்டு வேறு 2 தாளந்தை சம்பாதித்தார். 3ஆம் ஊழியக்காரரோ அந்த தாளந்தை புதைத்து போட்டார். இன்றைக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று நம்ம யோசித்து பார்த்தோமே ஆனால், தாளந்தை அவர் கொடுக்கிற தாளந்தை வாங்குபவர்களாக மட்டும் நம்ம இருக்க கூடாது. அதை வைத்து வேறு நிறைய தாளந்தை நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். சோ இந்த தாளந்து அப்படிங்கிறது தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். இந்த தாளந்தை நம்ம ஒரு நாள் புதைத்தே போடக்கூடாது. சில பேர் புதைத்து போடுறாங்க, எனக்கு இது வராது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஆராதனை நடத்த தெரியாது. நோ, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறேன்னா நீ கண்டிப்பா அந்த தாளந்தை புதைத்து போடாமல் நீ பயன்படுத்த வேண்டும். இந்த 3வது ஒரு தாளந்தை வாங்கின ஊழியக்காரனை போல அல்ல, அந்த 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் வாங்கின அந்த ஊழியக்காரரை போல நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோ இந்த டாபிக்ல நம்ம அதான் பாக்குறோம். சோ அந்த எஜமான் வேறு தேசத்திலிருந்து திருப்பி தன்னோட ஊழியக்காரர்களிடத்துல கேட்கிறார், நான் கொடுத்த தாளந்தை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த 5 தாளந்தை வாங்கின அந்த ஊழியக்காரர் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம், எஜமானனே, நான் இந்த 5 தாளந்தை வைத்து வேறு 5 தாளந்தினை சம்பாதித்தேன்னு சொல்லிட்டு ஊழியக்காரன் சொன்னதும் அந்த எஜமான் சந்தோஷப்பட்டு, உண்மையும்
உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே வா என் சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜமான் அந்த ஊழியக்காரனை சந்தோஷத்தோட அழைத்து சென்றார். இந்த 2 தாளந்தை வாங்கின ஊழியக்காரரிடத்தில் அந்த எஜமான் கேட்கும் போது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், என் எஜமானனே, நீர் தந்த இந்த 2 தாளந்தை வைத்து வேறு 2 தாளந்தினை நான் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழியக்காரன் சொன்னான். இந்த ஊழியக்காரன் சொன்ன உடனே அந்த எஜமான் சந்தோஷப்பட்டு, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பேன் என்று அந்த எஜமான் சொன்னார். எஜமான் சொல்லிட்டு மாத்திரமல்ல, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொன்னார். இந்த 1 தாளந்தை கொடுத்த ஊழியக்காரனிடத்தில் எஜமான் கேட்ட காரியம் என்னவென்றால், நீ என்ன பண்ணாய் அப்படின்னு கேட்கும் போது அந்த ஊழியக்காரன் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்ப பாருங்க 24ஆம் வசனத்திலே சொல்லுகிற அந்த வார்த்தை நம்ம கவனிப்போமே ஆனால், 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்போ பாருங்க, அந்த 1 தாளந்தை வாங்கினவோட அந்த தாளந்தனை புதைத்து போட்டு விட்டு அந்த எஜமானிடத்துல சொல்லுகிற வார்த்தையை நம்ம இப்போ கேட்டோம். அப்போ அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அதுக்கப்புறம் பாருங்க அதனுடைய 27ஆம் வசனத்தில், அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை நான் வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி. அப்போ அந்த தாளந்தை பாருங்க, அந்த தாளந்தை அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனை நம்பிதானே கொடுத்தார். அப்போ நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு தாளந்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை நம்ம ஆண்டவருக்கென்றே பயன்படுத்த வேண்டும், உண்மையாக பயன்படுத்த வேண்டும். அப்போ 28ஆம் வசனத்திலே பார்ப்போமே ஆனால், அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். அப்போ இது நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருத்தர் தாளந்தோட இருக்கிற, நான் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துகிறேன்னா அவனுக்கு நான் இன்னும் தாளந்தை நான் வந்து கொடுப்பேன். 29ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். அப்போ உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டவன் பரிபூரணம் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்ப இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இந்த இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தினை அவருக்கென்றே பயன்படுத்த வேண்டும். அந்த தாளந்தை அப்படியே புதைத்து போடாமல் அந்த தாளந்தை கொண்டு இன்னும் நான் வளர வேண்டும். சோ ஒரே ஒரு எடுத்துக்காட்டை வந்து நான் காமிக்க விரும்புகிறேன். இப்போ நான் காமிக்க போற இந்த லேப்டாப் இருக்கு. சோ இந்த லேப்டாப்போட ப்ரொடியூசர், இந்த லேப்டாப்பை உருவாக்கிய மனுஷன் வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, இந்த லேப்டாப்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் ஒரு 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 டேலண்டை வச்சிருப்பாரு. அந்த டேலண்ட் என்னன்னா சாஃப்ட்வேர். இப்போ இந்த லேப்ல மேக் ஓஎஸ் கேட்டலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்கு. ஸோ அந்த ஓஎஸ்ல நம்ம காம்பேட்டிபிளான என்ன ஆப்லாம் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஆப் போட்டோம் அப்படின்னா அந்த ஆப்போட இந்த டேலண்டா இந்த லேப்டாப் காமிக்கும். இந்த லேப்டாப்பை போலதான் நம்மை உருவாக்கிய தேவனாகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர் பேரு தான் நம்ம இன்றைக்கு பார்த்த தாளந்து. அந்த மென்பொருளாகிய தாளந்தை நம்ம அப்படியே புதைத்து போடாமல் இந்த ஓஎஸ்ஐ நம்ம இந்த லேப்டாப்ல எப்படி அப்கிரேட் செய்கிறோமோ, எப்படி டெவலப் பண்ணுகிறோமோ, அதே போல ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, என் மகனுக்கு நான் கொடுத்த தாளந்தை இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் அந்த தாளந்தை கொண்டு அவன் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தேவன் தாமே விரும்புகிறார். தேவ ஜனமே, அப்பா, அம்மா, தாயை, தகப்பனே, அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த தாளந்தை புதைத்து போடாமல் அவருக்கென்று பயன்படுத்தி இன்னும் அவருக்குள்ளாக வளரணும், இன்னும் மற்ற ஜனங்களை அவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபித்து ஹல்லேலூயா ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஒப்புவிப்போம். நேசிக்கிறான் நல்ல தகப்பனே,
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசின இந்த நல்ல அருள் வார்த்தைக்காக, அன்பு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்ததான இந்த தாளந்தை நாங்கள் உமக்கென்று பயன்படுத்தி அதை புதைத்து போடாமல் ஆண்டவரே, இன்னும் அதை கொண்டு மேற்கொண்டு நிறைய தாளந்தினை நாங்கள் சம்பாதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஒரு தாளந்தை வாங்கின அந்த ஊழியக்காரனை போல அல்ல ஆண்டவரே, அந்த 5 தாளந்தையும் அந்த 2 தாளந்தையும் வாங்கின அந்த ஊழியக்காரர்கள் போல நாங்களும் உங்களிடத்தில் பெற்ற தாளந்தை அப்பா உமக்காக பயன்படுத்தி இன்னும் அதை ஆண்டவரே அதை வைத்து வேறு சில நல்ல நிறைய தாளந்துகளை உமக்கென்று சம்பாதித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து தியானித்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து அப்பா அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை உமக்கென்று தங்கள் தாளந்தினை பயன்படுத்த உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொடுத்த தாளந்தினை ஆண்டவருக்கென்றே பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விஷஸ் ஃப்ரம் ஹெவன்லி சவுண்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மற்றும் ஜாக்கின்ராஜ் அபிஷியல் கீசன் வாக்கர்ஸ் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.